ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஆர்டர் போட்ட அந்த புது கேஸு. இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரைஸ், இதுதான் அந்த கேஸ். ஸோ நல்லாயிருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. எங்களோட பழைய கேஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸ் டெம்பர் வந்துடும். ஸோ இது நம்ம இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம இதை இது பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் டோர் டைப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் டோர் டைப் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. டோர் டைப்லாம் ஒன்றும் இல்லை, இதை நம்ம இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கிளாஸ் பேனல் கிடச்சிது. ஓகே, அது நல்லா இருக்குது அப்படின்னு இது பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் போர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இதில் போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB 3.0 போர்ட் வந்துடும், 2 USB 2.0, அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் மைக், ரெண்டுமே செப்பரேட்டான ஜாக், ஆடியோ ஜாக் வந்துடும், கம்பைன்டு வராது. அப்புறம் வந்து ரீஸ்டார்ட் பட்டன், அப்புறம் பவர் பட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் LED இண்டிகேட்டர் அண்ட் பவர் LED இண்டிகேட்டர் இதில் வந்துடுது. அதோட நமக்கு வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட்டில் வந்து 3 RGB ஃபேன்ஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா, ரியர் சைடில் ஒரு RGB ஃபேன் உங்களுக்கு வந்துடும். ஸோ மொத்தம் 4 RGB ஃபேன்ஸு ப்ளஸ் வந்து 3 ஃப்ரண்ட் IO போர்ட் வந்துடும். ப்ளஸ் வித் ஆடியோ ஜாக். IO போர்ட்னா USB போர்ட் வித் ஆடியோ ஜாக் போர்ட்டோடு வந்துடுது. ஸோ இதுக்கப்புறம் பின் சைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டைப்பில் வந்து SMPS வந்து நமக்கு கீழே செட் பண்ணுற மாதிரி இருக்குது. காமனாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நார்மலாக ஒரு பேசிக் பீஸுலாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மேலே வந்து நமக்கு மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கேமிங் பீஸில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா SMPS கீழே மவுண்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பழசுலையுமே கீழே தான் இருந்துச்சு. ஆமாம், பழசுலையும் கீழே தான் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இது வசதியாக இருக்கும். அதனால் இதில் கீழே இருக்குது ஆஸ் யூஷுவல். அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு மெஷ்ஷு கொடுத்துருக்காங்க. அது வந்து மேக்னெட்டிக் டைப்பில் இருக்கும். அந்த மெஷ் வந்து நம்ம இது பண்ணி டஸ்ட்டுக்காக. அதே மாதிரி அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடியிலையும் ஒரு மெஷ்ஷு வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, SMPSல ஒரு ஃபேன் இருக்கும் பவர் சப்ளை யூனிட்டில். அந்த ஃபேன் வந்து அடி வழியாக தான் ஏரை வந்து இன்டேக் பண்ணும். ஏன்னா SMPSை கூல் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அதுவுமே இதில் இருக்குது. ஸோ ஒரு ப்ரீமியம் கேஸில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இதுலேயுமே இருக்குது. பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேஸு அப்படின்னு இதை சொல்லலாம். நல்லாவே இருக்குது. லுக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இதில் நம்ம வந்து நம்ம நண்பரோட பழைய பிசியை அப்படியே அந்த மதர் போர்டு உள்ளே உள்ள பிசி காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இதுக்கு நம்ம அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஷிஃப்ட் பண்ணுறதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.